ஹாய். நான் வந்து இம்யூன் மாடுலேட்டர் டீ உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்றத போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டீயை எப்படி நாம் பருகணும், எப்படி நம்ம முறைப்படி சாப்பிடணும், குடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லலான்னு நான் விரும்புகிறேங்க. அதென்ன டீ குடிக்கிறது கூட என்ன மேடம் வரைமுறை இருக்கா, அது இப்படி தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்காதீங்க. சித்தர்களுடைய வாக்குப்படி, சித்தர்களுடைய முறைப்படி ஒரு சில மருந்துகளை சாப்பிடும் பொழுது இப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் உண்டு. ஆமாம், சிலதை தண்ணியில் கலக்கி சாப்பிடணும், சிலது சுடு தண்ணியில் சாப்பிடணும், சிலது மோரில் சாப்பிடணும், சிலதை தேனில் குழச்சி சாப்பிடணும், சிலது லேகியமாக சாப்பிடணும். அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க. அந்த முறைகளும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி பானங்கள் பருகும் பொழுது, மூலிகை பானங்களை பருகும் பொழுது அதை நம்ம எப்படி பருக வேண்டும் என்றால், மடக்குன்னு குடிச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் ரசித்து ருசித்து குடிக்கிற மாதிரி நம்மளுடைய இந்த கம்ஸு, உள்ளார இருக்கிற ஈறுகள், பற்கள், அந்த வாயில் எல்லா இடங்களிலும் பரவும் மாதிரியான ஒரு முறையாக நாம் இதை பருகும் பொழுது இதனுடைய பலன் உடனடியாக நமக்கு கிடைக்குங்க. உதாரணமாக அப்படி சாப்பிடணுங்க. ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இப்படி சாப்பிடும் பொழுது இது எல்லா இடத்துலையும் பரவும். எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ முழுங்கிட்டேன், அப்படி சாப்பிடக்கூடாதுங்க. அதனால இப்படி எடுத்து அப்படி பருகணுங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய மூளை இருக்குது பாருங்கள். மருத்துவர்களுக்கெல்லாம் தெரியும், மருத்துவ மாணாக்கர்களுக்கு தெரியும், மருத்துவம் பயின்றவர்களுக்கு தெரியும். அது அல்லாமல் சில பேர் இதை பற்றின விஷயங்களை படிக்கணும்னு படித்து சேர்ந்துருப்பீங்க. அனாட்டமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சப்ஜெக்ட் படித்து பார்த்தீங்கன்னா உடற்கூறியல் நம்மளுடைய மனித மூளையிலேருந்து 12 நரம்புகள் டைரெக்டாக வருங்க. நேரடியாக மூளையிலேருந்து பிரிந்து வரும். வாய், கண், இந்த பக்கம் எல்லாம், இந்த தலைக்குள்ள பாகங்கள்லாம் அது அந்த 12 நரம்புகள் நேரடியாக சேரும். அதில் அந்த வாய் பக்கங்களில் இருக்க நரம்புகள் இந்த மாதிரி நம்ம வாயில் வைத்து நிறுத்தி சாப்பிடும் பொழுது அழகாக அதை அப்படியே உறிஞ்சுங்க. அந்த நரம்புகள் அந்த தன்மையை அப்படியே அப்சர்வ் பண்ணி உடனே அந்த சிக்னல் எல்லாம் மூளைக்கு போகும். உடனடியாக நமக்கு ஒரு ரெமிடி கிடைக்கும். அது அந்த ரத்தத்தில் கலந்து அது போய் செயல்படுவது ஒரு அதாவது நம்ம விழுங்கி, ஏன் மேடம் வயிற்றில் போயினா அது பலன் இல்லையா, வயிற்றில் போயும் பலன் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வயிற்றில் போனாலும் பலன்தான். வயிற்றில் போய் ஜீரணமாகணும். அதில் இந்த மைக்ரோவில்லை, இன்டெஸ்டைனல் வில்லை, இதெல்லாம் வில்லைகள்லாம் அப்படி இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் உறிஞ்சி அதுக்கப்புறம் போய் ரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறம் செயல்படும். ஆனால் இங்கே நரம்புகள் இம்மீடியட்டாக உடனடியாக உறிஞ்சி அது உடனடியாக செயல்படுத்தும். அதாங்க வித்தியாசம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா எப்படி சொல்லணும்னா, இந்த காலத்தில் நிறைய தீய பழக்க வழக்கங்கள் ஸ்கூல் சில்ட்ரன் கிட்டேலேருந்து எல்லார்கிட்டையும் பரவின்னு இருக்கு. பரவி ரொம்ப முற்றிய நிலைமைக்கு போயிட்டோம் நம்ம சமுதாயத்தில். என்னென்னா அந்த போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள், அது பேரெலாம் எனக்கு தெரியலங்க. அது சிலது உதட்டுக்கு அடியில் வச்சுக்கிறாங்களாம், சிலது நாக்குக்கு அடியில் வச்சுப்பாங்களாம், சிலது எங்கேயோ இங்கே பல்லுக்கு பக்கத்தில் ஏதோ வச்சு அடக்கிப்பாங்களாம். அழைக்கும்போது அந்த போதை அப்படியே உடனடியாக உறிஞ்சி அந்த நரம்புகள் மூளைக்கு செலுத்தி அவங்களுக்கு ஒரு விதமான மயக்கத்தை கொடுத்து அதில் தான் நிறைய பேர் வீணாக போகிறாங்க. கேன்சர்லாம் கூட வருது பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல சிறந்த உதாரணம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த போதையை எப்படி அது உடனே எடுத்து மூளைக்கு செலுத்துதோ அதே மாதிரி தாங்க இந்த டீ இதில் இருக்கிற நன்மை பயக்கக்கூடிய இந்த தன்மைகள்லாம் உடனடியாக செயல்பட்டு நமக்கு உடனடி பலன்களை தருகிறது. போதை உடனே வருது, அந்த போதையே தருவதில்லை, அது கெடுதல். இது நன்மை பயக்கக்கூடிய விஷயம். அதனால் இந்த மாதிரி மூலிகை டீலாம் அடிக்கடி வீட்டில் போட்டு சாப்பிடுங்க.
பயப்படாமல் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க.